அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். ஆண்டவர் இன்று உங்கள் இதயத்தை உன்னத மகிழ்ச்சியால் நிரப்பப் போகிறார். உலக காரியங்களோ அல்லது மனிதர்களோ நமக்கு தரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது. ஆனால் நம்மை படைத்த இறைவன் நம் வாழ்வில் செய்யும் அற்புதங்களையும் இரக்கங்களையும் நினைத்து நாம் அவரில் பெருமகிழ்ச்சி அடையும் போது நம் உள்ளம் என்றும் அழியாத தெய்வீக பூரிப்பை பெற்றுக்கொள்ளும். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை எசாயா 61 அதிகாரம் 10 இறை வார்த்தை. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கவலைகள், சோர்வுகள் யாவற்றையும் மாற்றி அவர்கள் உம்மிடம் மட்டும் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுகொள்ளவும் உமது மேலான நன்மைகளால் அவர்களின் உள்ளம் பூரிப்படையவும் செய்தருளுமாறு வேண்டுகின்றோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீக ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள், விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம்.